என்னங்க பையுக்கும் பர்ச்சேஸுக்கும் என்ன மேம் வித்தியாசம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு ரிலேட்டடா இன்னும் சில வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை எடுத்து சென்டென்சஸா இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு ஒன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், he purchased 2 acres of land. இதுக்கு என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் அப்படின்னா ஒரு பெரிய அல்லது விலை உயர்ந்த ஒன்றை வாங்குவது. இங்க வந்து 2 acres of land, அதாவது 2 ஏக்கர் நிலத்தை வந்து அவர் வாங்கினாரு. வெரி குட், வெரி குட். அடுத்தது she acquired that old building. இதுக்கு என்ன அர்த்தம்? அக்வயர் அப்படின்றது மோஸ்ட்லி லீகல் இல்லனா எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்மல். சரி. அதாவது பெரிய நிறுவனங்கள் இல்ல சொத்து இதெல்லாம் வந்து வாங்கி உரிமையாளர் அப்படின்ற அந்தஸ்தை பெறாங்க இல்லையா, அந்த சென்ஸ்ல சொல்லும்போது அக்வயர் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து அங்க பழைய பில்டிங் அவ வாங்கி அதுக்கு உரிமையாளர் அப்படின்ற அந்தஸ்தை அவ பெற்றா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் பிரதர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வாங்கினாங்க. அந்த கான்டெக்ஸ்டுக்கு வந்து அக்வயர் அப்படின்றது ஆப்டா பொருந்தும். வெரி குட், வெரி குட். அடுத்தது கெட் மீ a loaf of bread. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கெட் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயங்களுக்கு வாங்குறது, சின்ன சின்ன ஐட்டங்களுக்கு, விலை கம்மியான சமாச்சாரங்களுக்கு. கெட் மீ a loaf of bread அப்படின்னா எனக்கு ஒரு பார் பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். அடுத்தது the tickets for the movie were snapped up. என்ன அர்த்தம்? ஸ்னாப் அப் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் சீப்பா இருக்கு அப்படின்ட்டு சட்டுன்னு வாங்கிடுறது. சரி. இல்ல அப்படின்னா வேற யாராவது வாங்கிட போறாங்களே அப்படின்றது நினைப்புல முந்தி அடிச்சுட்டு போய் வாங்குறது. இங்க the tickets for the movie were snapped up அப்படின்றது ரெண்டாவது மீனிங். வேற யாராவது வாங்கிட போறாங்களே அப்படின்னு போய் முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கிடுறது. வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்தது he picked up a packet of milk on his way home. என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போற வழியில ஒரு பால் பாக்கெட் வாங்கினா. இந்த பிக்கப் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு அர்த்தம் சாதாரண விஷயங்களை வந்து வாங்குறது. குறிப்பிட்டு சாப்பாடு இல்ல அப்படின்னா நியூஸ் பேப்பர், இதுக்கு தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. இல்லன்னா எங்கேயோ போகும்போது எதர்ச்சியா ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் வந்து நம்ம கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது பிளாட்ஃபார்ம் கடையில ஒரு டெடிபேர் பாக்குறீங்க. இந்த டெடிபேரை வந்து நம்ம கார் டேஷ்போர்ட்ல வச்சா ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அதை வாங்குறீங்க இல்லையா, ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து. அதுவும் பிக்கப் தான். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், during the lockdown people stocked up on groceries and vegetables. என்ன அர்த்தம்? அதாவது லாக்டவுன் சமயத்துல மக்கள் வந்து மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சாங்க. இந்த ஸ்டாக் அப் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் அதிகமா தேவைப்படுது அப்படின்றதுனால வாங்கி அப்படியே ஸ்டாக் பண்றது, அதாவது ஸ்டோர் பண்றது. அப்படி இல்லைன்னா சில பொருட்கள் வந்து இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற பட்சத்துல அதை வாங்கி நீங்க வீட்டுல அடுக்கி வைக்கிறீங்க. அதான் ஸ்டாக் அப். சரி. அடுத்தது she splashed out on a new silk saree for the party. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பார்ட்டிக்காக ஒரு விலை உயர்ந்த ஒரு சில்க் சாரியா வாங்கினான். இந்த ஸ்பிளாஷ் அவுட் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க யூஸ்வலா ஒரு விஷயத்த வாங்க மாட்டீங்க, ஆனா சில சூழ்நிலைகள்ல அதையே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, நீங்க அதை வாங்குறீங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை உயர்ந்தது, அதை நீங்க வாங்குறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பெரும்பாலும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன். வெரி குட், வெரி குட். அப்படின்னா she splurged about 15,000 rupees on that silk saree. இது ஸ்பிளாஷ் அவுட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸ்ப்ளர்ஜ் அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்க வந்து 15,000 ரூபா கொடுத்து அந்த சில்க் சாரியை வந்து அவ வாங்கினா. எதுக்காக அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன். வெரி குட், வெரி குட். இதெல்லாம் ரைட். முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னது? I bought a new laptop. பை. ஓகே, அதாவது பை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும், இதுக்கான மூல வார்த்தையே வந்து பை தான். பை அப்படின்ற அந்த கேட்டகரியில தான் இவ்வளவு வார்த்தைகள் வருது. இப்ப உதாரணத்துக்கு குக்குன்னு எடுத்துப்போம். குக் அப்படின்றது தான் வந்து காமனான வார்த்தை. அது கீழே தான் வந்து ஃப்ரைங்க, டீப் ஃப்ரைங்க, அதுக்கு பாயிலிங் வரும், ஸ்டீமிங் வருது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ பை தான் வந்து மூல வார்த்தை, அதுக்கு கீழே தான் இவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸும் வருது. வெரி குட், வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட்டை ரிலேட் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்த வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். எக்ஸலென்ட்.
இப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இதுக்குண்டான வித்தியாசம் என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.